அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் கோல்டு 4H டைம் ஃப்ரேமில் மார்க்கெட்டை நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஏற்கனவே தொடர்ந்து நம்ம இந்த விஷயத்தை நம்ம பேசிட்டு தான் இருக்கிறோம். நம்ம என்னெல்லாம் பேசணுமோ அதோடைய கண்டினியூட்டி அந்த வீடியோ பதிவுன்றது இருக்கும். இப்போ 4H டைம் ஃப்ரேமில் இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக நமக்கு கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ரீடேஸ்ட்டில் நமக்கு டார்கெட் போனாலும் 30 மினிட்ஸில் என்ட்ரி கிடச்சாலும் அதை நம்ம 4 டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது ஒரு மைனர் பிஓஎஸ், அதுக்கப்புறம் ஒரு மேஜர் பிஓஎஸ், இந்த மேஜர் பிஓஎஸ்க்கு அப்புறம் நமக்கு என்ன கிடச்சின்னா ஒரு ரேலி பேஸ் ரேலி. ஓகேங்களா, ரேலி பேஸ் ரேலி நடந்ததுனால இதுக்கு இன் பிட்வீன் கேப்பில் ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் இருக்குது. இந்த காட்டுறேன், உங்களுக்கு தனியாக காட்டுறேன். இந்த இருக்கு இல்லையா, இந்த கேண்டில் ஜூம் பண்ணி காட்டுறேன் வேணாம். ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆகிருக்குது. அப்போது மார்க்கெட் மேலே போயிட்டு மறுபடியும் ரீடெஸ்ட் ஆகி வரும்போது இந்த ரிஜெக்ஷன் கேண்டில் இப்போ டச் பண்ணி இப்போ மேலே புஷ் ஆகிட்டுருக்குது. ஸோ கவுண்டர் என்ட்ரி போகிறவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் கண்டிப்பாக. அப்போது இதில் விட்டேன் ரேலி பேஸ் ரேலியில் மேலே போயிட்டு இந்த ரிஜெக்ஷன் கேண்டில் மிதித்து இப்போ மார்க்கெட் மேலே போகிறதுக்காக தயாராகிட்டுருக்குது. எங்கன்னா இப்படி. ஓகேங்களா, இப்போ இங்கே போகும்போது நமக்கு இங்கேருந்து என்ன மாதிரி ரியாக்ஷன் இருக்கும் அப்படின்னா, நமக்கு இந்த என்ட்ரி ஃபேர் வேல்யூ கேப் என்ட்ரியாக நமக்கு விழுந்திருக்குது. 1 2 3 3 கேண்டில் ரெட் கலர் கேண்டிலாக இருக்கிறதுனால நமக்கு இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்றது நமக்கு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்குது. ஓகே, இந்த ஃபேர் வேல்யூ கேப் ஸ்ட்ராங்காக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் லெவலும் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ மோஸ்ட்லி இந்த என்ட்ரி இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் என்ட்ரி எடுத்துகிட்டு கீழே தள்ளுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, அதை நம்ம எப்போ கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, இது 4 ஹவருடைய பிரேக்குன்றதுனால நம்ம 30 மினிட்ஸ் ஆர் 50 மினிட்ஸில் நம்ம பிரேக்கை செக் பண்ணணும். அப்படி நம்ம செக் பண்ணும்போது நமக்கு ப்ராப்பரான ஒரு செட்டப் கிடைக்கணும். இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆகி அதுக்கப்புறம் உள்ள என்ட்ரி எடுத்துகிட்டு இங்கே வச்சுது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த பிஓஎஸோடைய லோ லைன் வரைக்கும் நம்ம டார்கெட் பண்ணலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் செட்டப் வேறு எங்கே போகும் அப்படின்றத இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் ரியாக்ஷன் ஆகி இந்த சேஞ்ச் ஆஃப் கேர்லாம் 30 மினிட்ஸில் கன்ஃபார்ம் ஆகி கீழே வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மேற்கொண்டு முடிவு பண்ண முடியும். இப்போதைக்கு இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஸ்ட்ராங்குன்றதுனால இதை பிச்சுட்டு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. மேபி இன்ஸ்டியூஷனல் வேறு மாதிரி கேமை ப்ளே பண்ணணும்னு நினச்சாங்க அப்படின்னா இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டரை உடைக்கிறதுக்கு 2-3 வாரம் டைம் எடுத்துப்பாங்க. மெதுவாக அறைகளை போட்டு கொண்டு போய் ரொம்ப மைனூட்டாக இதை உடச்சி அதுக்கப்புறம் தான் ட்ரெண்டை ஷிஃப்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால மோஸ்ட்லி இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் என்ட்ரி எடுத்துகிட்டு கீழே போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஓகேங்களா, அப்போ இங்கே இருக்கிற ஒரு சப்ளையில் என்ட்ரிக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால சப்ளைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கம்மியாக இருக்குது. இப்போ இந்த இடம் பார்த்திங்கன்னா ட்ராப் பேஸ் ட்ராப்பில் தான் மார்க்கெட் இறங்கியிருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ நெக்ஸ்ட் வீக் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு கவுண்டர் என்ட்ரி எடுக்க தெரியும் அப்படின்னா இந்த ரீடெஸ்ட்லேருந்து இங்கே போகிற இந்த கேப்பில் கூட நீங்கள் என்ட்ரி யூஸ் பண்ணிக்கலாம். அது கவுண்டர் என்ட்ரிக்கு பழகினவங்க ப்ராக்டிஸ் பண்ணவங்க கை வைக்கலாம். ஓகேங்களா, இதுதான் இந்த வீடியோ பதிவுடைய விஷயங்கள். இதில் தான் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறையா நம்மளோட ஃபாலோவர்ஸ் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருக்கீங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். மேற்கொண்டு அவங்கள்ட்ட நான் என்ன கேட்க போகிறேன், தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கான சந்தேகங்களை கேளுங்க. நம்முடைய யூடியூப் சேனலில் உங்களுடைய சந்தேகங்கள் தீர்க்கப்படும். இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.